இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தயிர் சாதம் வித் பொட்டேட்டோ ஃப்ரை தான். சிம்பிளாக ரொம்ப ஈஸியான மெனு. தயிர் சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை யாரும் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பேசிக்காக தெரியாதவங்களுக்கு நான் சும்மா ஒரு வீடியோவை போடுறேன், எப்படி பண்ணேன்னு பாருங்கள். நான் ஒன்லி ரைஸு நார்மலாக தயிர் செஞ்சு அந்த மாதிரி தான் இது பண்ணுவேன். இன்றைக்கி தயிர் சாதத்துக்குனே சாப்பாடு நல்லா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா குழைய விட்டுட்டு தாளித்து கொட்டிக்கிட்டேன். கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணக்கிட்டு சூடான சாத்தில் நல்லா குழஞ்சது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் ஆட் பண்ணி, நார்மல் ரைஸுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் ஆட் பண்ணி தண்ணி விட்டுட்டு நல்லா அதை குழஞ்சோடனே தயிர் ஊற்றி இந்த தாளித்து கொட்டி நல்லா கொல கொலன்னு ஆயிடுச்சு. எப்போதுமே நான் நார்மல் ஒயிட் ரைஸு ப்ளஸ் தயிர் தனியாக தாளித்து அந்த மாதிரி தான் கிளறி கொடுப்பேன். இது தயிர் சாதத்துக்குனே கொலைய விட்டு பண்ணேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அந்த இஞ்சிலாம் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டது. பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அது இஞ்சி நல்லா ஆட் பண்ணது, அந்த இஞ்சிக்கு பெருங்காயத்துக்கும் ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா வாசமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா தளன்னு ரொம்ப இதுவாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். தென் இதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி ட்ராவல் போயிட்டு ரொம்ப டயர்டில் இருந்துச்சு. அதனால் ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக 1 பார்ட் ரைஸாக அந்த தயிர் சாதமும் வீட்டில் அந்த பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணிட்டேன். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு பொட்டேட்டோ ஃப்ரை. அடுத்தது பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பொட்டேட்டோ நல்லா குட்டி குட்டியாக நல்லா அரிஞ்சிட்டேன். தோல் சீவி குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டு இப்போ பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பொட்டேட்டோ எடுத்திருந்தேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சு நான் ஆட் பண்ணிவிட்டு அதோட உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதை சிம்மிலே வச்சு வணங்கினா போதும், ஈஸியாக ரெடி ஆயிரும். நமக்கு பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆயிரும். நான் இதில் வேறு எதுவுமே போட மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா பூண்டு வாசத்துக்கு தட்டி போட்டுக்கலாம். இதில் நான் கரம் மசாலா வேறு எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். கரம் மசாலா போட்டால் அந்த டேஸ்ட் என் பையனுக்கு பிடிக்காது. அதனால் ஒன்லி மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், உப்பு, இதை தான் நான் ஆட் பண்ணுவேன். இதை ஆட் பண்ணி சிம்லேயே வச்சுருந்தா ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆயிரும். லாஸ்ட்டில் ஒரு கொத்து கருவேப்பிலை தூவி நல்லா வாசமாக இருக்கும். இறக்கிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். தயிர் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. மகிழும் மனமும் நிறைந்து இருக்கட்டும். தேங்க்யூ.